கஸ்டம் மேடு எல்லாமே நம்ம வண்டிக்கு ஏற்ற மாதிரி இவங்க பண்ணி தருவாங்க. அதில் கிராஷ் கார்டு, அதுக்கப்புறம் ஹெட்லைட்டோட கார்டு. இந்த சைடு வந்து நம்ம மோட்டல் இன்ஜின் ஆயிலு, சாரி மோட்டல் செயின் லூப்ரிகேன்ட், செயின் கிளீனரு, WD-40. ஸோ இது வந்து ஆட்டோனேட்டிவோட கராஜு. இங்கே தான் வந்து பைக்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஆஃப்டர் மார்க்கெட் ஆக்சசரிஸ் எல்லாமே. ஸோ நம்ம வண்டி பார்த்திங்கன்னா இதோ இங்கே பார்த்தீங்களா இப்போ இங்கே இருக்குது. ஸோ அதில் வந்து இப்போ ரோல் ஆன் பிராஸ் செயின் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டாப் ரேக் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு இது ரெடி ஆகிட்டுருக்கு. பார்த்தா கைஸ் இந்த ஹெல்மெட் பாருங்களேன், பேண்டாவோட கவரை போட்டு வச்சுருக்காங்க, ஸ்கின் மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours 2 hours ஆகிடுச்சு. அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது டைம் ஆகும். ஏன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் அண்ட் டாப் ரேக் ஃபிக்ஸ் பண்ணுறது ஈஸி கிடையாது. ஸோ அதனால் டைம் ஆகுது. அது என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் இந்த கடையில் இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ எங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று வாங்கணும்னு தோணுது. அதனாலே நாங்கள் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். ஸோ அதனாலேயே வந்து இடையில வெளில போயிட்டு வரேன். இல்லைன்னா ஏதாவது ஒன்று வாங்கணும்னு தோணிகிட்டே இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இப்போது இங்கே உட்காந்துருக்கோம். ஸோ மேபி இன்னொரு 1/2 hour வண்டி வந்துடும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் டயர் வந்து என்னாச்சுன்னு, ஏன் நாங்கள் மாற்றலைன்னு. ஸோ அதுவும் உங்களுக்கு லாஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் பில்லு எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். ஓகே, ஸோ வண்டியோட அப்டேட் பார்த்தீங்கன்னா செயின் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ டாப் ரேக் ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த டாப் பாக்ஸை வந்து மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் டன்னு. ஸோ இது முடிஞ்சால் வண்டி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பில்லிங் மட்டும்தான். ஸோ இன்ஸ்டாகிராமோட பேஜும் அவங்க வச்சுருக்காங்க, ஆட்டோனிட்டின்னு சொல்லிட்டு, ஓன் எவ்ரி ரைட். ஸோ இதுதான் கடையோட பேர். கண்டிப்பாக பெங்களூர் வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள் இந்த கடை. இட்ஸ் வர்த் எவ்ரி பென்னி. இங்கே வாங்குகிற திங்ஸ் எல்லாமே வர்த் எவ்ரி பென்னி. ஜேசி ரோட்டில் இருக்குது. பெங்களூரில் ஜேசி ரோடு ரொம்ப ஃபேமஸான இடம். எல்லா ஆட்டோமொபைல் இருக்குது. அவங்களோட கார்டும் தான், அவங்களோட அட்ரெஸ்ஸு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அவங்களோட இது வேணால் இமெயில் ஐடியும் அங்கே இருக்குது. ஸோ இதுதான் அவங்களோட கார்டு, கஸ்டமர் கேர் நம்பரு எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து மிஸ்டர் வின்சன்னு ஒருத்தர் இருப்பார், அவரு ஹெல்ப் பண்ணுவார். இல்லைன்னா சந்தூர்னு ஒருத்தர் இருப்பார், அவரும் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் நீங்கள் அவங்கள பற்றி கேட்டிங்கனாவே அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. வின்சன், சந்தூர், நிறைய பேர் இங்கே இருக்காங்க. எல்லா பசங்களுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப்பு தான். ஸோ அதனால நீங்கள் யாருக்கிட்ட இங்கே வந்து இது பண்ணால் கூட அவங்க ரொம்பவே ஃப்ரெண்ட்லி அண்ட் ரெடி டு ஹெல்ப் தான். ஸோ அதனால் இந்த கடைக்கு மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். வர்த் விசிட்டிங் திஸ் ஷாப். ஆஸ் அ பைக்கர் உங்களுக்கு அக்சசரிஸ் தேவைன்னா நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்கன்னா மறக்காமல் ஜேசி ரோட்டில் ஆட்டோனேட்டிவ் வந்து விசிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ நம்ம பில்லெல்லாம் பே பண்ணியாச்சு. அண்ட் பில்லு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15,000 நம்ம நல்ல ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருந்தது சர்வீஸு? குட். மினிமல் இது என்னது ப்ரைஸ் வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் நாங்கள் சொல்லவே இல்லை, அது நீங்களே வந்து தெரிஞ்சுக்கோங்க. பட் ஒர்க் லேபர் சார்ஜஸ் எல்லாமே ரொம்ப கம்மி. செப்பரேட் கேரேஜ் இருக்குது, அது ஒரு பெனிஃபிட் இங்கே. அண்ட் ஒர்க்கிங் சார்ஜஸ்லாம் ரொம்பவே மினிமல். ஓவரால் வி ஆர் சாட்டிஸ்ஃபைட் ஆஸ் கஸ்டமர்ஸ். நாங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அவங்கள, ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ப்ரோ ஒரு மினிட் வீடியோவில் வரும், சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க. ஸோ இவர் தான் சந்தூர் ப்ரோ. ஷாப்ல வந்து நம்மளுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணது இவர் தான். ஆல் லாங்குவேஜஸ், மலையாளம், தமிழ். There is another guy, Vincent. He is also good. So all are experts in these products. Every people is helpful. Yeah, and you can visit them. Yes. The address okay and description later. Okay, so that they will come and visit you. Thank you so much for your service, and we'll be regularly coming. There's one more person, Jabal Bhai. He's gone out. I think he's gone out. I'm sure he'll not come in the video. Yes. But you can meet him if he comes here. Okay. He regularly busy here. Yeah. Can come here. So you guys can visit us, and thank you so much, bro. Thank you so much. Okay. Thank you. ஓகே கைஸ், ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே. நான் வந்து மோய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு எங்களுக்கு அப்படின்னால நம்ம டயர் மாற்றுறதுக்கு. அது என்ன ஆயிடுச்சுன்னா,
நாங்கள் சர்வீஸ் ஓட்டும் போது டயர் சைஸ் தப்பாக நோட் பண்ணிட்டோம். கம்பெனி ஆளுங்க எங்ககிட்ட சொன்னது 100/80 ஃப்ரண்ட் வீல் வருது. அண்ட் நாங்களும் அதே நோட் பண்ணிவிட்டு டயர் கடையில் வந்து சொல்லிட்டோம். ஸோ அவங்களும் அதே சைஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பட் ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஃப்ரண்ட் வந்து 100/90 19 இன்ச் ரிம் சைஸு. ஸோ அதனால இப்போது அந்த ஃப்ரண்ட் வந்து டயர் ஃபிட் ஆகலை. ஸோ அதனால் அதுக்குன்னு இப்போ தனியாக நாங்கள் வந்து இன்னொரு டயர் ஆர்டர் பண்ணி அந்த சைஸில். ஸோ அதனால் நாங்கள் என்ன டிசைட் பண்ணிட்டோம், ரெண்டுமே ஒரே டைமில் மாற்றலான்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ ஜஷ்வந்த் ஆல்ரெடி அங்கே வந்துட்டுருக்கான். இப்போ சில்க் போர்டு கிட்டே இருக்கான். இன்னொரு 15 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவோம். நான் வந்து இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்புறேன். ஸோ இன்றைக்கி வந்து கண்டிப்பாக நம்ம டயர் மாற்றுறோம். அண்ட் என்ன டயர் நான் போட்டிருக்கேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்துட்டோம். இந்த கடைக்கு தெரியுது செரி டயரு. ஸோ அங்கே தான் நம்ம மாற்றுறோம். ஸோ இதுதான் கடை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டயர் பேக் டயர் கம்ப்ளீட்டாக இதாகிடுச்சு, வேர் அவுட் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் இன்னொரு 3000 கிலோமீட்டர்ஸ் போவோம். பட் ஆனால் நாங்கள் சின்ஸ் இந்த வண்டி வந்து ஃபுல்லாகவே ஆஃப் ரோட் டயர்ஸ், ரோட் ப்ளஸ் ஆஃப் ரோட் டயர் போடணுன்னு இருக்கறனால 2 டயருமே மாற்றிடலான்னு இப்போது இது பண்ணியிருக்கோம், பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே கைஸ், அது வந்து அப்போலோவில் கொடுப்பாங்களா? சும்மா வாட்டர் பாட்டில் இது. ஸோ கைஸ், நாங்கள் வந்து அப்போலோ ட்ராம்ப்ளர் XR தான் இது வாங்கியிருக்கோம். பேக் டயர் வந்து 140/80. ஸோ இது வந்து டிசம்பர் 2023 மேனுஃபேக்சர்டு டயரு. ஸோ இது வந்து பேக் வந்து அப்போலோ ட்ராம்ப்ளர் போடணும். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ரீசன் ஏதோ இந்த மாடல் தான் போடணும் ஃப்ரண்ட்டில். ஏன்னா இது வந்து 100/90 அண்ட் 19 இன்ச் ரிம். ஸோ இந்த டயர் தான் ஃப்ரண்ட்டில் போடுறோம். சேம் பேட்டர்ன் தான், ஆஃப் ரோடிங் பேட்டர்ன் தான். ஸோ அதனால் ஃப்ரண்ட்டில் ரீஸும் பேக்கில் வந்து அப்போலோ ட்ராம்ப்ளர் XR போடுறோம். ஓகே கைஸ், ஸோ பேக் டயர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் புது ட்ராம்ப்ளர் XR பேக். செம்மையாக இருக்குது பார்க்க. ஸ்டிக்கரிங் மட்டும் அவுத்துடணும். இனிமேல் ஓட்டும் போது எப்படி இருக்குன்னு பார்க்கணும், இதோட கேலிப்ரேஷனு. ஓகே கைஸ், ஸோ ஃப்ரண்ட்டு டயரை கழட்டிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ரீஸ் டயரை தான் ஃப்ரண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போலோ ட்ராம்ப்ளர் அண்ட் ரீஸ் ரெண்டுமே வந்து மேட் இன் இண்டியா தான். ஸோ இப்போ ரீஸ் வந்து ஹெட் குவார்ட்டர்டு இன் குஜராத். அவங்களோட மேனுஃபேக்சரிங் எல்லாமே குஜராத்லேருந்து தான் வருது. ஸோ இட்ஸ் அன் இண்டியன் கம்பெனி. அண்ட் நான் ரிவ்யூஸ் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன், அதுவும் நல்லா இருக்குன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹிமாலயனுக்கு அவங்க தான் மேஜர் சப்ளை, ஆஃப் ரோடிங் டயர்ஸ் எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. ஓகே ஸோ இதுதான் நம்மளோட பழைய டயர். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேஞ்சிருச்சு. ஸோ பழைய டயர் வந்து கம்பெனிலேருந்து கொடுத்தது வந்து CH Zoom +. ஸோ அதை தான் போட்டிருந்தோம். ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக தேஞ்சிருச்சு. ஃப்ரண்ட் இன்னும் இருக்குது, இன்னும் 2,000-4,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓட்டலாம். பட் நாங்கள் வந்து பேட்டர்ன் மாற்றுறதுனால ஃபுல்லாகவே மாற்றிடலான்னு இருக்கோம். ஸோ இந்த டயர் தான் நாங்கள் போடுறோம், ரீஸ் ஆஃப் ரோடிங் டயர்ஸ். இதில் வந்து டூரா ட்ரையல் ஆடாது, டூரா ட்ரையலா ட்ரையல் மாடல் தான் போடுறோம். இதுலேயே டூர் இருக்குது, டார்க்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து நாங்கள் ட்ரையல் மாடல் தான் போடுறோம். ஓகே கைஸ், ஸோ நம்மளுக்கு வந்து இந்த அண்ணா தான் ஹெல்ப் பண்ணாங்க டயர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த அண்ணாவும் தான். ஸோ அண்ணா பேர் ஸ்ரீதர். ஸோ உங்களுக்கு பெங்களூரில் வந்து டயர் ஃபிக்ஸ் பண்ணணுன்னா செரி டயருக்கு வாங்க. அண்ட் ஸ்ரீதர் அண்ணா உங்களுக்கு நல்லா இது ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க.